கலாத்தியர் புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்கிறதை அந்த மக்களுக்கு விவரிக்கும்படியாக ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அவன் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாறினான். நீதிமான் என்று சொன்னால் தேவனுக்கு ஏற்புடையவராக தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை அடைந்தான் என்கிறதை குறித்து பவுலப்போஸ்தலன் விளக்குகிறார். அந்த அடிப்படையில் தான் அவன் விசுவாசத்தினால் நீதிமானாக மாறினான், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை அடைந்தான் என்று சொல்லி எழுதுகிறார். மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது அந்த வாக்கு தத்தத்தை இங்கு பவுலப்போஸ்தலன் அது ஒரு சுவிசேஷம், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் ஒரு சுவிசேஷம் என்று கூட சொல்லுகிறார். அந்த சுவிசேஷம் எதை சொல்லுகிறது? ஆபிரகாம் மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு பின்பாக ஆபிரகாம் மூலமாக உலக மக்கள் அத்தனை பேரும், அதாவது இந்த ஆபிரகாமுடைய வழியிலே வருகிற யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? அவன் விசுவாசத்தினால் நீதிமானாக மாறுகிறான். அதே போல சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் முன்னதாக கண்டு ஆபிரகாமுக்கிடத்திலே சுவிசேஷமாக அறிவித்தது என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் பேசுகிறார். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் ஆபிரகாமுடைய வழியிலே வந்த யூதர்களாக மட்டுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை பெற்ற அந்த யூதர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதை பவுல் உறுதிப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகாரராகிய யாவரும், அதாவது நியாயப்பிரமாணத்தின் கிரியை மூலமாக நாம் தேவனுக்கு ஏற்புடையவராக மாற முடியும், நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டதை எல்லாம் நான் கடைபிடித்து அந்த கிரியை செய்வதன் மூலமாக நான் கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை அடைய முடியும் என்று சிலர் நினைத்து அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் சாபத்துக்குட்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறதே. இப்போ வேதாகமத்திலே உபாகமம் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரத்திலே 28ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் செய்யாதவன் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதை கடைபிடித்து அதை துல்லியமாக அப்படி செய்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லியும் உபாகமம் 28வது அதிகாரத்திலே காணப்பட முடிகிறது. அதிலே பல ஆரம்பத்திலே ஆசீர்வாதம் என்று சொல்லி சில வசனங்கள் உபாகம் 28ஆம் வசனத்திலே 28ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வாதம் என்று சொல்லி சில வசனங்கள் காணப்பட்டாலும் அதனுடைய பின்பகுதி உபாகமம் 28:15ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் கட்டளைகளின்படியையும் நடக்க கவனாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகடாமற் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மீது வந்து பலிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உபாகம் 27 அதனுடைய கடைசி வசனம், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து நடக்க முடியாத ஒருவன், அதிலே எல்லாவற்றையும் கடைபிடித்து ஒன்றிலே தவறினால் கூட அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். காரணம், அதை கடைபிடிக்க முடியவில்லை. அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் இயல்பாகவே சாபத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், கடைபிடிப்பது பிரச்சனை இல்லை, கடைபிடித்தால் 100% துல்லியமாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்க முடியாத பட்சத்திலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்து புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே தேவனிடத்தில் ஒருவனும் நீதிமானாகிறதில்லை என்று வெளியரமாக இருக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை ஒருவனால் எந்த ஒரு மனிதனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. காரணம், எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடியவர்களாகத்தான் எல்லா மனிதர்களும் காணப்படுகிறார்கள். அதே வேளையிலே ஆபகுக்கு சொல்லும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் பிழைப்பான். இப்போ இங்கே இதை கடைபிடிப்பதனால் அல்ல, நான் விசுவாசிக்கிறதுனா, ஆண்டவர் சொன்னார் அதை நான் விசுவாசிக்கிறேன்.
இந்த விசுவாசத்தின் மூலமாக அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால் பிழைக்க வேண்டும் என்றால் அவைகளை செய்தால், அவைகளின்படி அப்படியே செய்தால் மட்டுமே பிழைக்க முடியும். இப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணமும் விசுவாசத்துக்குரியது அல்ல. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி பிழைக்க வேண்டும் என்றால் அவைகளை செய்கிற மனிதன் மட்டுமே அவைகளால் பிழைக்க முடியும். லேவியராகமம் 18:5 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் பிழைக்க வேண்டுமா? முடியும். அவைகளின்படி அப்படியே செய்ய வேண்டும். அப்படியே செய்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும். ஆனால் அப்படி செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதுதான் ஏற்கனவே பார்த்தோம். அவன் செய்ய முடியாமல் அவன் அப்படி செய்ய முற்பட்டு நான் செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் அவன் சாபத்துக்குட்பட்டவனாக காணப்படுகிறான். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டி அப்படி அதன் மூலமாக செய்கிறவன் சாபத்துக்குட்பட்டவனாக நிற்கிறான். ஆனால் அதே வேளையில வேறொரு வழியை அங்கு சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக முடியும், பிழைக்க முடியும் என்று சொல்லி, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க ரெண்டு வழி இருக்கிறது. ஒன்று விசுவாசத்தினால் பிழைக்க முடியும், இன்னொன்று நியாயப்பிரமாணத்தினாலும் பிழைக்க முடியும். ஆனால் நியாயப்பிரமாணத்திலே பிழைக்க வேண்டும் என்றால் அவைகளின்படி செய்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும். மிஸ் ஆனால் பிழைப்பு போய்விட்டது, சாபம் வந்து விட்டது. ஆனால் விசுவாசத்தினால் விசுவாசித்தால் பிழைக்க முடியும். அப்போ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டுக் கொண்டார். அன்றைக்கு மோசே வழியாக சட்டம் கொடுக்கப்பட்ட போது மரண தண்டனை குறித்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அப்படி சொல்லும் போது ரொம்ப சிலரை யாராக மரத்திலே தூக்கி போடுவார்கள். செத்து போன பின்பதாக மரத்திலே தூக்கி போடக்கூடிய வழக்கம் இருந்தது. அப்படி தூக்கி போடுவார்கள் என்றால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அப்படி மரத்திலே தூக்கி போடக்கூடிய மனிதன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அவனுடைய பிரேதம் அந்த நாளிலே தானே, சூரியன் அந்த இரவு வேளையிலே அந்த இதிலே தொங்கக்கூடாது, அதற்கு முன்பதாக இறக்கிவிட வேண்டும் என்றெல்லாம் கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே மரத்திலே தூக்கி போடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பது கட்டளை, நியாயப்பிரமாணத்தின் கட்டளை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவை என்கின்ற மரத்திலே தூக்கி போடப்பட்டார். அவனும் இரவிலே சிலுவையிலே அந்த உடல் தொங்கக்கூடாது என்று சொல்லி இறக்கி விடப்பட்டார். இது ரோமர் காலத்திலே இயல்பாகவே அந்த தண்டனை இருந்தது. தேச துரோக குற்றச்சாட்டுகளில் சிக்குகிறவர்கள் அந்த சிலுவை மரத்திலே தொங்க விடுவது வழக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில இயேசு கிறிஸ்து மரத்திலே தொங்க விடப்பட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து மரத்திலே தொங்க விடப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்திலே அந்த மரண தண்டனைக்கு ஏற்ற குற்றம் செய்தவனே செத்த பின்பதாக ஒரு அவமானகரமாக இவனை போல யாரும் இருந்துவிடக் கூடாது என்கிறதற்காக தொங்க விடுவார்கள். அப்படி தொங்க விட்டவனே இரவுக்குள்ளாக இறக்கிவிட வேண்டும் என்பது கட்டளை. அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த சாபத்துக்குரிய, நியாயப்பிரமாணத்தின்படி எந்த சாபத்துக்குரிய காரியமும் செய்யவில்லை. என்ன சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து பேசும்போது, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட ஒரு உறுப்பாகலும் ஒளிந்து போவதில்லை. வானம் பூமும் ஒளிந்து போனாலும் நியாயப்பட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு உறுப்பாகலும் அது நிறைவேறுகிற வரைக்கும் ஒளிந்து போவதில்லை என்பதாக இயேசு கிறிஸ்து கூறினார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை துல்லியமாக நிறைவேற்றினார், ஒரு பாவமும் செய்யவில்லை. அப்படிப்பட்டவர் மரத்திலே தொங்குகிறார். அப்போ சபிக்கப்பட்டவராக காட்சி தரும். மரத்திலே தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் தான் மரத்திலே தொங்க விட வேண்டும். ஆனால் சாபத்துக்கு உரியவர் அல்லாத ஒருத்தர் மரத்திலே தொங்குகிறார், சாபத்துக்குரிய இடத்திலே காணப்படுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த சாபத்துக்குரிய இடத்திலே காணப்பட்டதால், ஆனால் அவர் சாபத்துக்குரியவர் அல்ல. ஆனால் நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராக எல்லாரும் இயல்பாகவே சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சாபத்தை அவர் தன்னிடத்திலே எடுத்துக் கொள்ளுகிறார். காரணம், அவர் சாபத்துக்குரிய ஒரு காரியமும் செய்யாமல் சாபத்துக்குரிய இடத்திலே தொங்க வேண்டியிருந்தது. ஆகவே நம்மை சாபத்தினின்று நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு கிடைக்கும்படியாக, இந்த ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமின் வழியிலே வராத மற்ற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிறதற்காக மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை குறித்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது.
எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தது. நான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், புதிய இருதயத்தை தருவேன், புதிய ஆவியை தருவேன் என்று சொல்லப்பட்டது. யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக வாக்குத்தத்தத்தை குறித்து, ஆவியை குறித்து வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியை குறித்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், வெறும் யூதர்கள் மட்டும் மீது அல்ல, மாம்சமான எல்லா மக்கள் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து பேசுவதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது பேசினார், என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தாம் அதுவரைக்கும் மகிமை அடையாதிருந்தபடியால் அதுவரைக்கும் யாரும் அந்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொல்லி யோவான் 7ஆம் அதிகாரம் 38, 39 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? எல்லா மனிதர்களுக்கும் ஆவியை அருள்வேன், அதாவது இயேசு விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆவியை அருள்வேன் என்று சொல்லக்கூடிய வாக்கு தத்தம். அப்போ அது அந்த ஆவியை குறித்த வாக்கு தத்தம் வர வேண்டும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம், விசுவாசத்தினால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி. இந்த இரண்டு காரியம். ஒன்று, ஆவியை ஆண்டவர் ஆவியை தன்னுடைய ஆவியை நமக்கு தருகிறார் என்கிற ஒரு வாக்கு தத்தம். இன்னொன்று, ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட ஆசீர்வாதம். விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை பெற முடியும் என்கின்ற அந்த ஆசீர்வாதம். இந்த இரண்டும் எல்லா மக்களுக்கும் வர வேண்டும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கும் வர வேண்டும். அது ஆபிரகாமின் வழியில அல்லாத மக்களுக்கும் வர வேண்டும் என்கிறதற்காக இயேசு கிறிஸ்து இப்படி சாபமானார். நாம் உண்மையில எல்லா மனிதர்களும் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவர் அல்ல. ஆனால் அந்த சாபம் சபிக்கப்பட்ட அந்த இடத்துல நின்றபடியால் அவரிடத்துல ஒரு நீதி இருக்கிறதல்ல, அந்த நீதியை நமக்கு தருகிறார் என்று சொல்லி இங்கே பவுல் ஒரு விளக்கத்தை கலாத்தியர்கள் எழுதுகிறார். இது எதனால் எழுதுகிறார்? நியாயப்பிரமாணத்தின் கிரியையை கடைபிடித்துதான் நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சொல்லி கலாத்தியாவிலே வாழ்ந்த மக்களை சில யூதர்கள் குழப்பினார்கள். என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் நீங்கள் காப்பாற்றப்பட மாட்டீர்கள், விருத்த சேதனம் செய்ய வேண்டும், நான் மோசையின் மூலமாக எழுதப்பட்ட இந்த நியாய பிரமாணங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் கடவுளுக்கு முன்பாக கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று பேசித்தார். அப்படி அல்ல. அப்படியானால் ஒருவனும் முடியாது. அப்படிப்பட்டவர்கள் சாபத்துக்குரியவர்கள். நான் இந்த கட்டங்களை எல்லாம் செய்துதான் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று ஒருவன் கருதினால் அவன் இயல்பாகவே சபிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். ஏன் சபிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான்? அவன் அதை செய்வதனால் அவன் சபிக்கப்படவில்லை. அவன் அப்படி செய்வதாக சொல்லிக் கொண்டு அவனால் செய்ய முடியாமல் போகும்போது அவன் இயல்பாகவே சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான். உதாரணத்துக்கு, நான் விருத்த சேதனம் செய்கிறேன், விருத்த சேதனம் செய்தால்தான் கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி அடைய முடியும், வெறும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தால் மட்டும் போதாது, அடுத்து தசம பாகம் கொடுக்கிறேன், இப்படி சட்டங்கள் இருக்கிறது, இதெல்லாம் செய்கிறேன், இப்படி செய்து ஆகவே நான் என்னுடைய தகுதியின் அடிப்படையிலே நான் இதையெல்லாம் செய்கிறேன் அல்லவா, இப்போ இது எல்லாம் எனக்கான தகுதிகள் என்று சொல்லி ஒருத்தன் தன்னுடைய தகுதியை பெருக்கிக் கொள்கிறார். அந்த அடிப்படையிலே சில கட்டளைகளை அவன் கைப்பற்ற முடியவில்லை. நான் என்னுடைய தகுதியின் அடிப்படையில் என்றால் நான் எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அப்படி சொல்லக்கூடியவன் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடிவதில்லை. காரணம், ரோமர் புஸ்தகத்திலே பவுல் சொல்லுகிறார், சங்கீத புஸ்தகத்திலே சொன்ன பகுதிதான், எல்லா மனுஷரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. அவன் எந்த ஒரு மனிதனும் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் பொய் தான் சொல்லுகிறான். உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே நான் கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறேன், நான் கொலை செய்யவில்லை, இந்த நிறைவேற்றி விட்டேன், உபச்சாரம் செய்யவில்லை, நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்படி கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி பூர்வத்தாரி குறைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் மூடனை என்று சொல்லுகிறவன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் வீணன் என்று சொல்லுகிறவன், அது எல்லாமே என்னது? மரண கொலைக்கு சமமானவைகள் தான். அவை எருநகரகத்துக்கு எதுவான குற்றம் என்று சொல்லி அங்கே சொல்லுங்க. உபச்சாரம், நாங்களெல்லாம் உபச்சாரம் எல்லாம் செய்யவே இல்லை. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவனும் உபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லு. இப்போ எந்த ஒரு மனிதனாகிலும் இல்லை, என்னுடைய தகுதியின் அடிப்படையிலே நான் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சொல்லி சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ ஒரு மனிதன் சொன்னான், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் அவர்களைப் போல இல்லை, இவர்களைப் போல இல்லை, இந்த தூரத்தில் இருக்கிற அயக்காரனை போல கூட இல்லை என்று சொல்லி தன்னுடைய தகுதிகளை, நான் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் சரியாக இருக்கிறேன், தன்னுடைய தகுதிகளை அடுக்கினான்.
ஆனால் அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக போகவில்லை என்று சொல்லி வேதாகம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவன் அல்ல என்று சொல்லி சொல்லும் போதே அவன் நீதிமானாக்கப்படவில்லை என்று சொல்ல, அவன் செய்த செயல்கள் அடிப்படையில அவன் பிழைக்க வேண்டும் தானே. இப்போ அவன் ஏன் பிழைக்கவில்லை? காரணம் அவன் சொன்னது அவன் செய்திருந்தாலும் அவன் அப்படி எண்ணிக்கொள்ளுகிறான். உண்மையிலே அவன் எல்லாவற்றையும் கடைபிடிக்கவில்லை என்கிறது உறுதியாகிறது. அப்போ இன்னும் பவுல் மேலும் விளக்கமாக மனுஷர் வழக்கமாக நான் மனிதர்கள் பேச்சு வழக்கிலே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு பேசுகிறேன் சொல்லி பேசுகிறேன். மனுஷருடைய வழக்கத்தின்படி உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதில்லை. இரண்டு நபர்களுக்கு ஒப்பந்தம் நடக்கிறது, ஒரு உடன்படிக்கை நடக்கிறது, உறுதியாக்கப்பட்டது. இப்படி உறுதியாக்கப்பட்டதை ஒருவன் என்னது தள்ள முடியாது. உறுதியாக்கப்பட்டது உறுதியாதான். இடையிலே என்ன செய்ய முடியாது, அதோடு கூட கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. அது ஏற்கனவே உறுதியாக்கப்பட்டது. இனி கூட்ட வேண்டும் என்றால் வேறொரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அந்த உடன்படிக்கை அப்படியே இருக்கிறது. அதை போல இப்போ மனிதர்களுக்குள்ளே ஒப்பந்தம், அது அன்றைய கால வழக்கத்தின் அடிப்படையில பவுல் மக்களுக்கு புரிய வைப்பதற்காக பேசுகிறார். ஒரு மனிதனோட ஒப்பந்தம் செய்கிறான் மனிதர்களுக்குள்ளே. அப்போ அது உறுதிப்படுத்தப்பட்டது என்றால் அது உறுதிப்படுத்தப்பட்டதுதான். இல்லை உறுதி பண்ணப்பட்ட பின்பதாக அதிலிருந்து ஏதாவது மாற்றி போட முடியுமா? இல்லை. கூட்ட முடியுமா? இல்லை. அதை போல ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே உறுதிப்படுத்துகிறார், உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். என்ன? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. என்ன வாக்குத்தத்தம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை அழைக்கும் போது அங்கே சொல்லுங்க, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ண, இப்படி எல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. அப்போ அந்த சந்ததி என்று சொல்லும் போது சந்ததிகளுக்கு, ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்னதால் அது ஒரு குறிப்பிட்ட நபரை ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை சார்ந்தது என்று சொல்லி இங்கே பவுல் நிறுவுகிறார். அந்த சந்ததியார்? அது இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது. வாக்குத்தத்தம் என்பது ஆபிரகாம், அதை தொடர்ந்து ஆபிரகாமுடைய சந்ததி என்றுள்ளது இல்லவா? அது யார்? ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இங்கு பவுல் பேசுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் அங்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது. அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி இங்கே பவுல் நிறுவுகிறார். ஆபிரகாமுடைய வழியிலே வந்த இயேசு கிறிஸ்து. அங்கே ஆதலால் ஆபிரகாம் இடத்திலே சொல்லப்பட்டது. அப்போ உறுதி யார் சொன்னது? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் வாலண்டரியாக சொல்லுகிறார், நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்றல்ல, நீ இந்த சட்டங்களை எல்லாம் கடைபிடித்தால் உனக்கு நான் இதை செய்வேன் என்று சொல்லவில்லை. நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அதற்கு பின்பதாக இது ஆபிரகாமுடைய 75வது வயதிலே முதல் உடன்படிக்கை நடக்கிறது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே. இதற்கு பிறகு 430 வருடங்கள் கழித்துதான் மோசேயின் வழியாக சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஆபிரகாம் இடத்தில் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை 430 வருடங்கள் கழித்து வந்த இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது? செல்லுபடி ஆக்காது. எப்படி 2 மனிதர்கள் ஒரு உடன்படிக்கை, உறுதிப்படுத்தப்பட்ட உடன்படிக்கை இருக்கிறதோ அதற்கு பின்பதாக வேறு எந்த ஒரு காரியமும் அதை என்ன செய்ய முடியாது, கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அது உறுதி பண்ணப்பட்ட ஒன்று. அதை போல
ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி விட்டார், வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார் வாக்குத்தத்தமாக. அதற்கு பின்பதாக 430 வருடங்கள் கழிந்து வருகிறது சட்டதிட்டங்கள். அந்த சட்டதிட்டங்கள் இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்ய முடியாது, அழித்து போடாது, அல்லது இதை சேதப்படுத்த முடியாது, வியர்த்தமாக ஒன்றுமில்லாமல் போக வைக்காது என்று சொல்லுங்க. அதனால் முன் சொல்லுகிறது, நான் சொல்லு கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை, அப்போ இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக வைத்துதான் அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. உனக்கு முன் சந்ததிக்கும் என்று சொல்லி, உனக்குள் அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, உன் சந்ததி மூலமாக அநேக மக்கள் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அதற்கு பிறகு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு 430 வருடம் கழிந்து வந்த இந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் செய்யாது, செல்லுபடியாக்காது, வியர்த்தமாக்க மாட்டாது. அடுத்தது, அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாயிராது. ஒரு சுதந்திரம், ஒரு உரிமை பேரு, நமக்கான ஒரு சுதந்திரம் என்று சொன்னால் ஒரு பங்கு, ஒரு குடும்பத்திலே இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்திலே ஒரு பிள்ளை இருக்கிறது என்றால் அதுக்கு என்று ஒரு உரிமை பேர் இருக்கு, ஒரு பங்கு இருக்கு, சுதந்திரம் இருக்கு. இங்கே ஒரு சுதந்திரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொத்து என்று வைத்துக்கொள்ளும். இந்த சுதந்திர ஒரு சொத்து, ஒரு உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக சொத்து இருக்கிறது என்றால், இந்த ஒரு சொத்தை இந்த நியாயப்பிரமாணத்தினாலே நான் உனக்கு தருவேன், இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதனால் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லப்பட்டிருந்தால் அதை கடைபிடித்தால் தான் அந்த சொத்து எனக்கு கிடைக்கும். அது காரணம் அங்கே ரூல்ஸ் இருக்கிறது, இதை செய்தால் இதை தருவேன். அப்படி இருந்தால் அது வாக்கு தத்தம் அல்ல. நீ காரணம் இதை செய்தால் இதை தருவேன் என்று சொல்லி ஒரு டீல் இருந்தால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டானது அல்ல, அது சட்டத்திட்டங்களினால உண்டானது. அப்போ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த சட்டத்திட்டங்களில் உள்ள எல்லா நிபந்தனைகளையும் நான் பின்பற்றினால் மட்டும்தான் அந்த சொத்தை என்னுடைய உரிமையாக்கி கொள்ள முடியும். அந்த சுதந்திரத்தை எனக்கு என்னுடைய அந்த சுதந்திரம் எனதுள்ளதாகும். அப்போ சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே தான் எனக்கு கிடைக்கும், இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கை கொள்வதனால் தான் எனக்கு கிடைக்கும், இந்த சட்டத்திட்டத்தின் கிரியைகளை எல்லாம் நான் செய்தால் தான் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இந்த சுதந்திரம் என்பது சொத்து ஒரு உறுதலுக்காக சொன்ன உண்மையான சுதந்திரம் தேவனிடத்திலே உள்ள பங்கு, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி, தேவன் நமக்கு தருகிற சுதந்திரம். அப்போ இதை சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியை மூலமாகத்தான் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றால் அதுக்கு பேர் வாக்குத்தத்தமே கிடையாது. அது நான் என்னுடைய இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை எல்லாம் கடைபிடிப்பதனூடாக எனக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்ட், அல்லது இதை நான் செய்ததனால் எனக்கு கிடைக்கிற ஒரு கூலி ஆக இருக்கிறது. ஆகவே அது வாக்கு தத்தத்தினால் உண்டாயிராது. ஆனால் தேவன் அதை ஆபிரகாமுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் உனக்கு தருவேன் என்று சொல்லி அப்படி சட்டத்திட்டத்தின் அடிப்படை நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே கொடுக்கவில்லை, மாறாக வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எப்படி கொடுத்தார், அருளினார், அல்லது இங்க அருளி செய்தார் என்று சொல்லும் பொழுது அது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஆண்டவர் இரக்கம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கிருபையாக கொடுத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? வாக்கு தத்தத்தினாலே. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அடிப்படையிலே? நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில இல்ல, வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் செய்தார். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? ஆபிரகாம் இருக்கிறார், ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார், அவனுடைய சந்ததி மூலமாக உலகம் ஆசீர்வதிக்கப்படும். வாக்கு தத்தம் இடையில ஒரு 430 வருடம் கழித்து இந்த நியாயப்பிரமாணம் வர வேண்டிய நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அதை இங்கே சொல்லுகிறார். வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்று சொல்லி பவுல் தெளிவுபடுத்துகிறார். வாக்கு தத்தத்தை பெற்ற ஒரு சந்ததி இருக்கிறது. வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி யார்? இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் அருளப்பட்டது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப அந்த கிறிஸ்து வருகிற வரைக்கும் வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததியை அந்த கிறிஸ்து
கிறிஸ்து வருகிற வரைக்கும் அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது என்று சொல்லி இங்கே பவுல் தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் என்று சொல்லும் போது இந்த சட்ட ஆண்டவர் தேவதூதர்களை கொண்டு அன்றைக்கு மக்களுக்கு மத்தியஸ்தன் என்கிற இடத்துல மோசை உபயோகப்படுத்தி ஆண்டவர் சட்ட திட்டங்களை கொடுக்கிறார். நோக்கம் என்ன? அக்கிரமங்கள் நிமித்தமாக மனிதர்கள் இந்த வாக்குத்தத்தம் பெற்ற அந்த சந்ததியாகிய கிறிஸ்து வருகிற வரைக்கும் மனிதர்கள் இந்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் எங்களுக்கு ஒரு அடைக்கலம் தேவை என்று உணர்வதற்காக இந்த சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டது. பாவத்தை மக்களுக்கு காண்பிப்பதற்காக. நான் ஒரு மனிதன் பாவி, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இல்லை என்பதை உணர்த்துவதற்காக திருச்சட்டம் அல்லது இந்த நியாயப்பிரமாணம் அல்லது சட்டத்திட்டம் என்பது எதை காட்டுகிறது? என்னால் இதை பின்பற்ற முடியவில்லை என்கின்ற உண்மையை அவனுக்கு காட்டுகிறது. உண்மையிலேயே நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பே, சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படும் முன்பே பாவம் இருக்கிறது. ஆனால் மனிதன் என்ன செய்ய மாட்டான்? இது பாவம் என்று சொல்லி ஒத்துக்கொள்ள மாட்டான். இதெல்லாம் பாவம் இல்லை. ஆனால் எழுதி கொடுக்கும் போது அவனால் என்னது சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஓகே, நான் பாவிதான், இந்த சட்டம் சொல்லுகிறது, இந்த சட்டத்தை நான் மீறிவிட்டேன். இப்பொழுது என்ன மனிதனால் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இந்த காரணத்தினால்தான் மனிதனுடைய அக்கிரமங்கள் மனிதனுக்கு உணர்த்தப்பட வேண்டும், அதை மனிதனுக்கு காண்பிக்க வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணம் வந்த பின்பதாக என்ன ஆகிவிட்டது? மனிதனுடைய பாவம் அதிகரித்து விட்டது. அதாவது பாவம் அதிகரித்து விட்டது என்றால் அவன் ஏற்கனவே செய்கிறது தான் இப்பொழுதும் செய்கிறான். ஆனால் இப்பொழுது என்னது? சட்டத்திட்டம் இருக்கிறபடியால், இருக்கிற சட்டத்தை அவன் இயல்பாக மீறுகிறபடியால் இவனுடைய பாவத்தின் எண்ணிக்கை அதிகமாக காண்பிக்கப்படுகிறது. ஏற்கனவே சட்டத்திட்டம் எழுத்தின்படி கொடுக்கப்படாதபடியா இது பாவம் இல்லை என்று சொல்லி அவன் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்ப பாவத்தினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். மனசாட்சியில அவன் நியமித்தது மட்டும்தான் பாவம். அவன் நியமித்ததுதான் சட்டம் என்றால் அவன் ஒரு சில சட்டங்களை வேண்டுமானால் வைத்திருப்பான். அதை தவிர உள்ள சட்டங்களை மீறும் போது அது பாவமாக தெரியாது. ஆனால் சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படும் போது இயல்பாகவே இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மீறும் போது இந்த ஏகப்பட்ட பாவங்கள் பெருகிறது ஆக காணப்படுகிறது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அது குற்றங்களை எடுத்து காட்டுவதற்காக. அக்கிரமங்கள் பெருகுகிறது, அந்த அக்கிரமம் பெருகுகிறது என்பதை மனிதனுக்கு எடுத்து காட்டுகிறது. எப்படி எடுத்து காட்டுகிறது? நியாயப்பிரமாணங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று பட்டியலிடுகிறது. இப்படியெல்லாம் இதை செய்ய வேண்டும் என்று பட்டியலிடுகிறது. செய்யக்கூடாது என்று சொல்ல மீறும் போது அது அக்கிரமம் என்று சொல்லி மனிதனுக்கு காண்பிக்கிறது. செய்யணும் என்று சொல்வதை செய்யாமல் இருக்கும் போது அக்கிரமம் என்பதை மனிதனுக்கு காண்பிக்கிறது. அப்படி காண்பிப்பதற்கான ஒரு ஏற்பாடுதான் நியாயப்பிரமாணம். அது பின்பு சேர்க்கப்பட்டது. ஆபிரகாம் காலத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது 430 வருஷம் கழித்து சேர்க்கப்பட்டது. எதற்காக? இயேசு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததி வருகிற வரைக்கும், அது வருகிற வரைக்கும் அதனுடைய தேவையை மனிதன் புரிந்து கொள்ள. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி எனக்கு ஏன் தேவை? அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இவர் எனக்கு ஏன் தேவை என்கிறதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மனிதனுடைய குற்றத்தை எடுத்து காட்டுவதற்காக, நீ குற்றவாளி, அப்ப உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, நீ குற்றவாளி, நீ தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, ஆகவே உனக்கு இந்த வழிமுறை ஆபிரகாம் சந்ததி தேவை, உனக்கு இயேசு கிறிஸ்து தேவை என்று சொல்லி மனிதனுக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அது வானதூதர்கள் வழியாக மோசே அது மத்தியஸ்தன் கையிலே கொடுக்கப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். மத்தியஸ்தன் ஒரு மீடியேட்டர் என்று சொன்னால் அவன் வெறும் ஒரு நபருக்குரியவன் அல்ல. மீடியேட்டர் என்று சொன்னால் இயல்பாகவே அங்கே 2 நபர் வரை.
இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கிறார், நடுவில் நிற்கிறார். மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல. மோசே மூலமாக மக்களுக்கு கிடைக்கிறது, கடவுள் தேவதூதரை கொண்டு மோசைக்கு கொடுக்கிறார், அடுத்து மக்களுக்கு வருகிறது. இங்கே மக்களுக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது, அங்கே மோசே ஒரு நபராக இருக்கிறார். ஆகவே இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு, மத்தியஸ்தன் ஒரு நபருக்குரியவன் அல்ல, இங்கே இரண்டு நபருக்கு இடையிலே காணப்படுகிறான், அல்லது பல நபருக்கு இடையிலே காணப்படக்கூடிய ஒரு நபர். ஆனால் தேவனோ ஒருவர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது தேவனே நேரடியாக கொடுத்தார். இதை பவுல் ஏன் இங்க பயன்படுத்துகிறார் என்றால், இதை காட்டிலும் இது ஏன் சிறந்தது என்பதை நிரூபிப்பதற்கு. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது மோசே ஒரு மத்தியஸ்தன் என்கின்ற இடத்திலே வைத்து மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் வாக்கு தத்தமோ தேவனே நேரடியாக கொடுத்தார். தேவனோ ஒருவர், அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நேரடியாக ஒருவர் செயலாற்றும் போது அங்கே இணைப்பாளருக்கு, மத்தியஸ்தர், மோசே என்கின்ற மத்தியஸ்தருக்கு இடம் இல்லை. ஆகவேதான் நாம் புதிய ஏற்பாட்டிலே படிக்கிறோம், நமக்கு மத்தியஸ்தர் யார் தான்? கடவுள் தான் நமக்கு மத்தியஸ்தராகவும் கடவுளே தான் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவ மத்தியஸ்தர். மனுஷராக வந்த கிறிஸ்து இயேசு தான் மத்தியஸ்தர். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அது மனிதர் அல்ல, அதுவும் கடவுள் தான். ஆனால் நியாயப்பிரமாணம் என்பது மத்தியஸ்தன் மோசே என்கின்ற மனிதனை மத்தியஸ்தன் இடத்திலே வைக்கிறது. தேவதூதர்கள் மூலமாக அதான் மோசே இடத்திலும் கொடுக்கப்படுகிறது, அடுத்து மக்களுக்கு வருகிறது. ஆனால் தேவனோ நேரடியாக வாக்குத்தத்தம் என்பது நேரடியாக தேவனால் தரப்பட்டது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? சட்டத்திட்டங்கள் தேவன் வாக்கு தத்தம் கொடுத்தார் அல்லவா, அந்த வாக்கு தத்தங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் 430 வருஷம் கழித்து வந்த அந்த நியாயப்பிரமாணம் விரோதமா என்று கேட்டால் விரோதம் அல்ல. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தினால் என்ன செய்ய முடியாது? ஒரு மனிதனை வாழ வைக்க முடியாது. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நாம் தான் பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று. வாக்கு தத்தத்தினால் தான் தேவன் மனிதனை வாழ வைக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணம் இந்த வாக்கு தத்துக்கு விரோதமாக கொடுக்கப்பட்டது இல்லை. ஆனால் விரோதமாக கொடுக்கப்படவில்லை, மாறாக இந்த நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க முடியாது. இந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை குற்றவாளி என்று சுட்டிக்காட்டும். நீ குற்றவாளி, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்று சுட்டிக்காட்டும். மாறாக இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது? வாழ்வளிக்காது. வாழ்வளிக்க வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் செய்தால் மட்டும்தான் வாழ்வு. மாறாக நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? அதை செய்ய மறுக்கும் போது அது செய்ய முடியவில்லை, நீ பாவி என்பதை சுட்டிக்காட்டும். அது எதற்காக அதை சுட்டி காட்டுகிறது? அப்போ உனக்கு ஒரு உதவியாளர் தேவை, உன்னை காப்பாற்ற ஒருவர் தேவை என்கிற இடத்திற்கு தள்ளுவதற்காக இந்த நியாயப்பிரமாணம் அதை சுட்டி காட்டுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. இப்போ நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா அல்ல, உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால். இப்போ நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்கத்தக்கது அல்ல, அது வாழ்வு கொடுக்கத்தக்கது அல்ல, மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தக்கது அல்ல. அப்படியானால் வாக்கு தத்துவத்துக்கு அவசியமே இல்லை, நியாயப்பிரமாணம் மட்டுமே கொடுத்தால் போதும். ஆனால் அது உயிரை கொடுக்கத்தக்க ஒரு நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டிருந்தால் வாக்கு தத்துவத்திற்கு அவசியம் இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த நீதியை அடைந்திருக்க முடியுமே. அப்போ மாறாக நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கு எதிரானது அல்ல. அதே வேளையிலே இந்த நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு உயிரை கொடுக்கத்தக்கதும் அல்ல, வாழ்வு கொடுக்கத்தக்க ஒன்று அல்ல. அப்படி வாழ்வு கொடுக்கத்தக்க ஒன்றாக இருந்திருந்தால் அதை கடைபிடித்து வாக்கு தத்துவமே தேவையில்லை. ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்க முடியும். ஆனால் அதன் மூலமாக ஒரு மனிதனும் வாழ்வு பெற முடியாது. அப்படியானால் அதனுடைய நோக்கம் என்ன? அது மனிதனை குற்றவாளி என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்று. அப்போ உனக்கு குற்றவாளி என்று சுட்டிக்காட்டி அதை உனக்கு ஒரு நபர் தேவை, உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு நபர் தேவை என்கின்ற இடத்திற்கு தள்ளுவதற்கு அந்த நீ குற்றவாளி என்று சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம், சட்ட திட்டமே இல்லை,
மனிதன் என்ன சொல்லுவான்? சட்டத்திட்டம் இருந்த பின்பதாகவே, கொடுக்கப்பட்ட பின்பதாகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த பரிசேயர்கள் என்ன மனநிலையில் இருந்தார்கள்? நாங்கள் எல்லாம் எங்களிடத்துல குற்றமே இல்லை, நாங்கள் எல்லாம் 100% ஒரு தவறும் செய்யாதவர்கள் என்ற மனநிலையில தான் இருந்தார்கள். ஆகவே நாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் என்ற மனநிலையில் தான் இருந்தார்கள். இவ்வளவு சட்டத்திட்டங்களை கொடுத்து இதை கடைபிடிக்க முடியாதவர்கள், சட்டத்திட்டமே இல்லை, கொடுக்கவே படவில்லை என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் இருந்திருப்பார்கள்? ஒரு காலம் தன்னை குற்றவாளி என்று சொல்லிக் கொண்டிருக்கவே மாட்டார். இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் சுவிசேஷம் சொல்லும் போது உனக்கு எல்லா மனிதர்களும் பாவிகள் தான், இயேசு கிறிஸ்து உனக்கு தேவை என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? நான் தான் எந்த தப்பும் செய்யவில்லையே என்கின்ற ஆட்டிடியூடு தான் பிஹேவ் பண்ணுவார்கள். காரணம், அவர்களுக்கென்று ஒரு சட்டத்திட்டத்தை வைத்திருப்பார்கள். அந்த அடிப்படையில அவர்கள் தாங்களே இந்த அடிப்படையில நான் தவறு அல்ல என்று அவர்களாகவே வைத்திருப்பார்கள். அப்போ எதெல்லாம் தவறு என்று காண்பிப்பதற்காக சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே மனிதனை கூட்டி சேர்ப்பதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருப்போருக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் வரைக்கும், அல்லது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு வருகிறதற்காக அந்த இயேசு கிறிஸ்துவத்திலே வழி நடத்தக்கூடிய ஒரு உபாத்தி அல்லது ஒரு ஆசிரியர் தான் இந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே வலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கும்படியா வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? அது கிறிஸ்துவிடத்திலே வழி நடத்துகிறது. கிறிஸ்துவிடத்திலே எப்படி வழி நடத்துகிறது? முதலாவது, அது நம்மை காவல் வைக்கிறது, அதுக்கு அடிமையாக்குகிறது, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்படுத்துகிறது. எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி எல்லாரையும் ஒரு கூட்டுக்குள் சேர்க்கிறது. எல்லாரும் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். சட்டத்தின் அடிப்படையில் எல்லாரும் காவலுக்குள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கும். அந்த அடிப்படையில இந்த காவலிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் வழி என்ன என்கிறதற்கு ஒரு ஆளை சுட்டி காட்டுகிறது. அதுவும் நியாயப்பிரமாணம் சுட்டி காட்டுகிறது. மோசே சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களிடத்திலே வருவார். இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவர் வருவா என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே அந்த முதலே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அதுவும் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதும் எங்கேதான் இருக்கிறது? நியாயப்பிரமாணத்திலே தான் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் அந்த மனிதர்களை காவல் பண்ணுகிறது, பாவத்தின் கீழ் அடைத்து போடுகிறது. பாவத்தின் கீழ் அடைத்து போடுகிறது என்றால், நீ பாவி என்று சுட்டி காட்டி நீ பாவத்தின் கீழே தான் இருக்கிறாய் என்று சொல்லி அவனுக்கு அதை சுட்டி காண்பித்து அதற்கு கீழாக்குகிறது. ஆக்கிவிட்டு இவ்விதமாக நமக்கு விசுவாசம் வருகிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து தான் அவர் மூலமாகத்தான் நான் காப்பாற்றப்பட முடியும் என்று சொல்லி வருகிற வரைக்கும் அது நம்மை கண்ட்ரோல் பண்ணுது. வருகிற வரைக்கும் அது நமக்கு காண்பிக்கிறது, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி என்று சொல்லி அந்த சட்டம் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும். அப்போ நான் முயற்சி பண்ணுவேன், இல்லை நான் பாவி இல்லை, நான் இந்த சட்டத்தை கொண்டு எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து நடப்பேன் என்று நான் திமிரி எல மறுபடியும் அந்த சட்டம் சொல்லி, இல்லை இந்த சட்டத்தை நீ மீறி விட்டா நீ பாவிதான் என்று சொல்லி. விசுவாசம் வருகிற வரைக்கும் அந்த சட்டத்தின் கீழ் நான் காவல் பண்ணப்பட்டிருக்கிறேன். விசுவாசம் வந்த பின்பதாக, இப்போ எனக்கு இயேசு கிறிஸ்து தான், நான் பாவி, என்னால் இதிலிருந்து பாவத்திலிருந்து மீள முடியாது, இப்ப என்னை காப்பாற்ற ஒருவர் தேவை, அதுதான் இயேசு கிறிஸ்து என்பதை கண்டுபிடித்து விட்டேன். இப்போது விசுவாசம் வந்தது. இப்போ விசுவாசம் வந்த பின்பதாக எனக்கு நான் என்னது இதுக்கு அடிமை அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடித்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நான் விடுதலையாக்கப்பட்டேன், நான் நீதிமானாக்கப்பட்டேன்.
விசுவாசம் வந்தம் என்பதாக இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நான் அடிமை இல்லை. நியாயப்பிரமாணம் என்பது வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு 430 வருடங்களுக்கு பின்பு கொடுக்கப்பட்டது. எதுவரைக்கும்? அந்த விசுவாசம் எனக்குள்ளாக வருகிற வரைக்கும். விசுவாசம் வந்த பின்பு நான் சட்டத்துக்கு அடிமை அல்ல. கலாத்தியர் 23:24 இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நாம் விசுவாசத்தினாலே தான் நீதிமானாக்களாக்கப்பட முடியும். இந்த சட்டத்திட்டத்தின் வழியாக நீதிமானாக்க முடியாது என்று நான் அறிவதற்கு அல்லது அந்த அறிந்து நான் அந்த பாதையில பயணிப்பதற்கு இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? என்னை உந்தி தள்ளுகிறது. எனக்கு ஒரு உபாத்தியாக, ஒரு ஆசிரியராக இருக்கிறது. வழி நடத்துகிற, கிறிஸ்துவனத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாக. நியாயப்பிரமாணம் என்ன எங்கே தள்ளுகிறது? கிறிஸ்துவனிடத்திலே தள்ளுகிறது. நியாயப்பிரமாணம் இதை உன்னால் நீ இதை செய்யவில்லை, நீ பாவி என்று சுட்டிக்காட்டி கிறிஸ்துவனிடத்திலே தள்ளுகிறது. அதைத்தான் ஏற்கனவே பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக முடியாது, வாக்கு தத்தத்தினாலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி. இப்போ இதுக்கு வாக்கு தத்தத்துக்கு இந்த நியாயப்பிரமாணம் விரோதமா? விரோதம் அல்ல. அதே வேளையிலே இந்த வாக்கு தத்த இந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்காது. அப்படியானால் அதனுடைய தேவை என்ன? அது மனிதனுக்கு பாவத்தை சுட்டிக்காட்டி அது பாவத்தின் கீழாக அது காவல் பண்ணி வைத்திருக்கிறது. நீ பாவி என்பதை உணர்த்தி வைத்திருக்கிறது. பார்த்து அது கிறிஸ்துவடத்திலே உனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்று சொல்லி கிறிஸ்துவடத்திலே வழிநடத்துகிற உபாத்தியாக, ஆசிரியராக இருக்கிறது. விசுவாசம் வந்த பின்பு, அது விசுவாசம் வருகிற வரைக்கும், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் வருகிற வரைக்கும் தான் அதனுடைய தேவை. இப்போ விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இப்போ விசுவாசம் வந்தது என்றால் அதன் பிறகு நான் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் நான் என்னது, இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்துதான் நான் நீதிமானாக வேண்டும் என்கின்ற அந்த பேச்சே இல்லை. அது எனக்கு விசுவாசம் வருவதற்கு முன்பதாக. சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. இங்க கை வைக்க கூடாது, அது சாக்கடிக்கும், இங்க கை வைக்க கூடாது, கை சுடும் என்று சொன்னால் கேட்காது. அப்ப என்ன செய்வோம்? தண்டிப்போம். ஒரு காலகட்டத்திலே புத்தி வரும், அதுவாகவே விளங்கிக் கொள்ளும். இதுல அது அவருக்கே புத்தி வரும். என்னது, இதுல கை வைச்சால் சுட்டு விடும் என்று சொல்லி அவர்களாகவே புரிந்து கொள்ளும். அதன் பிறகு என்ன இல்லை, இந்த தண்டனை, இந்த சட்ட திட்டமே தேவையில்லை. அதுக்கு பிறகு நீ கை வைத்தால் நான் அடிப்பேன், நீ என்று சொல்லி அந்த ஒரு சட்டமே இல்லாமல் போய்விடுகிறது. காரணம் அவர்கள் புரிந்து நடந்து கொள்ளுகிறார்கள். இப்போ இங்கே அதே போல இது ஒரு சின்ன உதாரணம். அதே போல சட்டத்திட்டங்கள் தேவை. எதற்கு? அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து தான் வழி என்கிறதை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அது வரைக்கும் அது மனிதனுக்கு அது தேவைப்படுகிறது. அது ஒரு நிழலாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் வழி என்று சொல்லி கண்டுபிடித்த பின்பதாக, அதுவும் அந்த வழியே நியாயப்பிரமாணம் காட்டுகிறது, சட்டத்திட்டம் தான் காட்டுகிறது. அதை கண்டுபிடித்த பிறகு, விசுவாசம் வந்த பிறகு, நான் அந்த உபாத்திக்கு அடிமை அல்ல, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை அல்ல. அதனுடைய வேலை முடிந்து விட்டது. எனக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டிவிட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் எனக்கு மீட்பு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் மீட்பு. அவர் தான் என்னை காப்பாற்ற முடியும். இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை நான் செய்வதன் மூலமாக நான் என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்கின்ற எண்ணம் வந்து விட்டது. அதன் பிறகு நான் அதற்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியை கடைபிடிப்பதனால் புத்திரராக முடியுமா? இல்லை. ஆனால் விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். இதுதான் யோவான் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்கள் அதிகாரம் கொடுத்தார். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, உங்களில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கினீர்களோ, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மாறினீர்களோ, அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவால் அணியப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது கிறிஸ்து உங்களை சூழ்ந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளானீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் என்ன மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு போகக்கூடாது. சட்டத்திட்டங்களை கடைபிடித்தால்தான், இந்த கிரியை செய்தால்தான் எனக்கு மீட்பு என்கின்ற இடத்துக்கு போகக்கூடாது. அதை பின்பற்றி தான் நான் காப்பாற்றப்பட முடியும் என்கின்ற இடத்துக்கு போகக்கூடாது. அது ஒரு டெம்பரரி ஏற்பாடு. அது எதற்கு?
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு உனக்கு புரிய வைப்பதற்காக அது கொடுக்கப்பட்ட ஒரு டெம்பரரி ஏற்பாடு என்பதாக சொல்லி. ஆகவே கிறிஸ்துவனிடத்திலே எத்தனை பேர் மூழ்கினீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே யூதன் என்றும் இல்லை, அதாவது ஆபிரகாமின் மாம்ச அடிப்படையிலே வந்தவர்கள் என்றும் இல்லை, ஆபிரகாமின் வழியிலே வராதவர்கள் என்றும் இல்லை. இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகவே எல்லாரும் பிள்ளைகளாகிவிட்டார்கள். இங்கே மாம்ச ஆபிரகாமிலிருந்து வருகிற மாம்ச தொடர்பு அல்ல. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, இந்தியன் என்றும் இல்லை, பாகிஸ்தான்காரன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை. தொழில் அடிப்படையிலே பணக்காரனாக இருக்கிறான் அல்லது முதலாளியாக இருக்கிறான், அவன் என்றும் இல்லை, அவனுக்கு கீழாக அடிமையை வேலை செய்து கொண்டிருக்கிறான், அந்த வித்தியாசமும் இல்லை. தேவனுடைய பிள்ளை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளை, அத்தனை பேரும் சமம், யாரும் எந்த வேறுபாடும் இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. படைப்பின் அடிப்படையில் ஆண்டவர் தனித்தனியாக படைத்தார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள், ஒரே ஒன்றாக இருக்கிறீர்கள், எந்த வித்தியாசமும் இல்லை. இது எதன் அடிப்படையில வருகிறது? நியாய பிரமாணத்தின் அடிப்படையில இல்ல, தேவனுடைய பிள்ளைகளான அடிப்படையில். தேவனுடைய பிள்ளை எப்படி ஆக முடியும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவனுடைய சந்ததியாக இருந்தால் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் இயல்பாகவே ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறுகிறீர்கள். காரணம் ஏன்? கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ கிறிஸ்துவுடையவர்களாக நாம் மாறும்போது அந்த கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறபடி நாமும் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நமக்கும் உரியதாக இருக்கும். அதே வேளையிலே ஒருத்தன் மாம்ச அடிப்படையிலே இஸ்ரவேல் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வருகிறான், ஆனால் அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அவன் ஆபிரகாமுடைய தேவனுடைய பார்வையில் அவன் ஆபிரகாமுடைய சந்ததி என்றால் இல்லை. தேவனுடைய பார்வையில் அவன் அந்த சுதந்திரத்துக்கு பங்காளி என்று கேட்டால் இல்லை. காரணம், இங்கே மாம்ச அடிப்படையிலே இஸ்ரவேல் அல்ல, ஆவிக்குரிய அடிப்படையிலே. காரணம், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் அருளப்பட்டது. அந்த சந்ததி கிறிஸ்துவை. கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் ஆபிரகாமோடு இணைக்கப்படுகிறோம். ஆபிரகாமுக்குரிய வாக்குத்தத்தம் என்பது கிறிஸ்துவினூடாக நமக்கு வருகிறது. அந்த சுதந்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது வாக்குத்தத்தத்தின் வழியாக. நாம் ஏதோ கிரியைகள் செய்வதன் அடிப்படையிலே அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராக எல்லாரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அந்த கிரியைகள் செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் சுதந்திரம் பெற முடியாது, தேவனிடத்திலிருந்து உரிமை பெயரை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறதை அது வாக்கு தத்துவத்தினூடாக. வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டதென்றால் அதை விசுவாசத்தினூடாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் விசுவாசி, ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார், நான் விசுவாசி. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அதன் வழியிலே இயேசு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அவர் எனக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார், அவர் எனக்கு வாழ்வு தந்திருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார், ஆகவே அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த அடிப்படையில அவருக்கு பிரியமாக நான் வாழ வேண்டும் என்கிற மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். அவர்கள் ஆபிரகாம் சந்ததி என்று அறியப்படுகிறார்கள், இணைக்கப்படுகிறார்கள். மற்றபடி மாம்ச அடிப்படையிலே ஒரு இஸ்ரவேலருக்கும் ஒரு சிறப்பும் இல்லை. இன்றைக்கு உண்மையிலேயே தேவனுடைய பார்வையில் யார் இஸ்ரவேலர்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் இஸ்ரவேல், அவர்கள் தான் யூதர். இந்த ரோமர் புத்தகத்திலே பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறதை காண முடியாது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் ஆபிரகாமின் சந்ததி, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்களா இல்லையா, இல்லை நியாயப்பிரமாணத்தின்படி இதை செய்ததனால்தான் என்று சொல்லி இருக்கிறீர்களா என்று சொல்லி அந்த கலாத்திய மக்களை குழப்பின அந்த சிலர் கயவர்கள் யூதத்திலிருந்து வந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய வஞ்சகத்திலிருந்து இந்த மக்கள் தப்ப வேண்டும் என்கிறதற்காக எழுதுகிறார்.